நீங்கள் யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த மாதத்துக்கான இந்த வார்த்தை இதுதான், இரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. ஏன்னா யோனாவை பார்க்கிலும் பெரியவர் அப்படின்னு இருக்குன்னா யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படிங்கிறது அந்த நாட்களிலே ரொம்ப பிரத்யட்சமானவராக இருந்திருப்பார் போல இருக்கு. ஏன் அப்படின்னா தீர்க்கதரிசிகள் பொதுவாகவே நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்களாக இருந்திருக்காங்க. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாங்கன்னா ராஜாவோடு சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு, ராஜாவோடு சீக்கிரம் ஒரு காரியத்தை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருந்திருக்குன்னா அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கு, மரியாதை இருந்திருக்கு. எப்படி இந்த நாளிலே பெரிய பெரிய சாமியார்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அதே போல் அந்த நாட்களிலே கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அந்த சுனேமியா ஸ்திரீ கிட்ட அந்த எலிசா என்ன கேட்குறாரு, உனக்கு ஏதாவது ராஜாவின் இடத்துல சிபாரிசு பண்ண வேண்டுமா, இல்லை அதிகாரிகளிடத்துல ஏதாவது கேட்க வேண்டுமா அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு சீக்கிரம் கான்டாக்ட் வைக்கிற அளவுக்கு போய் இவர்களுக்கு சிபாரிசு பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருந்திருக்கு, ஒரு 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 பவர் இருந்திருக்கு. அப்படி தானே? அப்போது யோனாவும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். யோனா மற்றவர்களால் நல்ல அறியப்பட்டவனாக தான் இருந்திருப்பான். ஏன் அப்படின்னா இவன் ஒரு தீர்க்கதரிசி நாங்கள் போய் சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு என்ன இருந்திருக்காங்க, ஜனங்கள் இருந்திருக்காங்க. ஆனால் யோனா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் எங்கேருந்து சொல்கிறான் தெரியுமா? மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து சொல்கிறான். ஆமாம், சில நேரம் ரட்சிப்பு கர்த்தருடையது தான். ஆனால் எங்கேருந்து நம்ம கூக்குரலிட வேண்டியது அப்படின்னு இருக்குன்னு பார்த்தா அது எந்த இடமா கூட இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. யோனோட வாழ்க்கையில் ரட்சிப்பு கர்த்தருடையது என்பது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அழைப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், உணர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோனா அவனுக்கான அழைப்பு, அவன் தீர்க்கதரிசி தான். நம்ம எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தரை அறிந்தவர்கள் தான். இன்னைக்கு உங்களை கழுத்தில் கத்தியை வச்சு நீ இயேசுவை மறுதலின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மறுதலிக்க மாட்டோம். உன் வாயினால ஒரு விக்கிரகத்தின் பேரை சொல்லி துதின்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம், சாவ கூட நம்ம என்ன பண்ணுவோம், துணிவோம். ஆனாலும் சில நேரங்களில் நம்மளோட அழைப்பை உணர்ந்து கொள்ளாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வழிகளை நம்ம மாற்றிடும். யோனா அப்படிதான் தன் வழிகளை மாற்றினான். வழிகளை மாற்றி மீனின் வயிற்றுக்குள்ளதான் அவனுக்கு உணர்வே வருது. என்ன தெரியுமா, ரட்சிப்பு யாரால தான், கர்த்தரால தான். ஆமென், ஹல்லேலூயா. யோனாக்கு நல்லா தெரியும் அது கர்த்தருடைய வார்த்தை என்று. அப்படிதானே? யோனாக்கு நல்லா தெரியும். சில நேரம் சொல்லுவாங்கல்ல, கிண்டலா சொல்லுவாங்க, சிலரை ஆண்டர் வலைய போட்டு பிடிச்சிருப்பாரு, சிலரை தூண்டில போட்டு பிடிச்சிருப்பார். தூண்டில போட்டு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் அது உயிரோட தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தூண்டில மீன் பிடிச்சிருக்கீங்களா? ஆமாம், தூண்டில மீன் பிடிச்சாலும் மீன் செத்து வராது, உயிரோட தான் வரும். ஆனால் வாய் பொழந்து வரும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். சில நேரத்தில் ஆண்டவர் நல்லா பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி தூண்டில மாட்டிடுச்சுனாவே வாயை பொழந்து அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவரோட அழைப்பையோ ஆண்டவருடைய காரியத்தையோ உணராமல் நம்ம போனோம் அப்படின்னா அந்த ரட்சிப்பு பெறுவதற்கு வாயை பொழந்துக்கிட்டு தான் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா யோனா அவன் என்னதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், என்னதான் கர்த்தரோடு நெருங்கிய ஒரு உறவோடு இருந்தாலும் சில இடத்துல அந்த அழைப்பை உணராதவனாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை யோனாவை என்ன சொல்றாரு, எங்க போக சொல்றாரு? ஆமாம், அவன் எங்கே போகிறான், தர்ஷீஷுக்கு போகிறான். ஆமாம், தர்ஷீஷுக்கு போகிற வழியில் அவனால் பெரிய புயல், காற்று எல்லாமே வருது. எல்லாம் வருது. வந்ததுக்கப்புறம் சீட்டு குலுக்கி போடுறாங்க. அவனே தான் சொல்கிறான், ஐடியா போட்டு இதில் நான் தான் காரணம், என்னை தூக்கி என்ன பண்ணுங்க. எவ்வளோ விசுவாசம் பாருங்க அவனுக்கு. என்ன தெரியுமா, எவ்வளோ விசுவாசம். என்னை தூக்கி கடலில் போடுங்க. கடலை போட்டவொடனே கொந்தளிப்பு நிற்கும். அப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த கொந்தளிப்பு யாருனால தான், என்னால தான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் வழி மாறி போகிறனால அவனுக்கான ஒரு பாதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நியமிச்சிட்டார்.
அவன் அழைப்பை உணராம அவன் வழி மாறி போனனால ஆண்டவர் ஒரு பாதையை நியமிச்சிட்டார். நீங்க 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே மொத்தம் 4 அதிகாரம் தான் யோனால. அதுல 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே யோனாவோட பிரேயர் ஹால் எங்க இருந்துச்சுன்னா மீனின் வயிறு தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல அழைப்பை உணராமல், அழைப்பை தெரியாமல், அழைப்பை புரிந்து கொள்ளாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு ரூட்ல போனோன்னு வச்சுங்களேன், கடைசியில நம்ம ஜெபிக்க வேண்டிய இடம் எங்கன்னு சொல்ல முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய இடம் எங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஈஸி. இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்தே கேட்குறோம், ஜெபிங்க 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 ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, சபைக்காக ஜெபிங்க அப்படின்னு. இப்போ தருணங்கள் இருக்கிறது. உங்கள் அழைப்பு என்னவா இருக்கலாம் தெரியுமா? ஒருவேளை சபைக்கு ஜெபிக்கிறதா இருக்கலாம், விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறதா இருக்கலாம், வாலிபர்களுக்கு ஜெபிக்கிறதா இருக்கலாம், இல்ல நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதா இருக்கலாம். என்னன்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் இதை கேட்க பண்ணுகிறார் என்றால் இதுக்கு பின்பதாக ஒரு ரீசன் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இத்தனை பேர் சபையில இருக்க எல்லாரும் வரல, இங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்க பண்ணுகிறார் என்றால் நீங்க முழங்காலம் முடக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா முழங்காலம் முடக்க கர்த்தர் விரும்புகிறார் என்று அர்த்தம். இதே ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு ஏன் இப்படி சொல்ல ஆரம்பிச்சு விட்டேன்னா, அந்த 10-15 ஆண்டுகள் முன்பதாக இப்படி சபையில அநேகர் முழங்காலை முடக்கினதுனால தான் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ஊழியரா மாற வேண்டுமா, கர்த்தருடைய அழைப்புக்கு நேர போக வேண்டுமா, கர்த்தருடைய அழைப்பின் வழியிலே போக வேண்டும் என்றால் நீங்க ஜெபிப்பது அவசியமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இல்ல அப்படின்னா உங்க ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, மீனின் வயிற்றுல இருந்து ஜெபிக்கிற சூழ்நிலை வந்துடும். எப்படி? பதட்டத்துல. இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் ஈஸியா இருக்கு, நம்மளுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கிறது, எப்பொழுதும் இந்த டோர்ஸ் ஓப்பனா இருக்கு. எப்படி காலங்கள் மாறும் தெரியாது, எப்படி ஜெபிக்க கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும் என்று தெரியாது. ஆனா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில, ஒரு அவசியம் உள்ள சூழ்நிலையில நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கண்டிப்பா இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டேதான் ஆக வேண்டும். அப்பதான் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில யோனாவை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது அவனுக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். என்ன அப்படின்னா, நீ போய் சொல்லு கர்த்தருடைய வார்த்தை, அவ்வளவுதான். அதுதான் அவனோட அழைப்பு. நீ போய் அவங்களுக்காக நீ எல்லாம் தண்டலாம் கொடுக்க வேண்டாம், நீ எல்லாம் என்ன பண்ண வேண்டாம், ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நான் சொல்ற வார்த்தையை கொண்டு போய் என்ன பண்ணு, சொல்லு. இதுதான் அவனோட அழைப்பு, இதுதான் அவனோட அழைப்பு. இந்த அழைப்பை தெரியாதவன் எங்க இருந்து அவனோட ஆண்டவரோட ரட்சிப்பை உணர்றானா, வயிற்றுல இருந்து உணர்கிறான். நம்மளும் அப்படிதான். கர்த்தரை குறித்து அறியாதவர்கள் இல்லை நாம, கர்த்தருடைய வல்லமை குறித்து அறியாதவர்கள் இல்லை நாம. கர்த்தருடைய வல்லமை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படிதானே? யோனா அந்த கப்பலெல்லாம் ஆடும்போது என்ன சொல்றான்? அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து? 8ஆம் வசனம் அப்படின்னு வரும்போது, நீ எங்கேருந்து வருகிற அப்படின்னு கேட்கும். அதற்கு அவன் 9ஆம் வசனம், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். எப்படிங்க? அவனை குறித்து அவனோட சர்டிபிகேட், அவனை குறித்து அவன் கொடுத்த சர்டிபிகேட், வெளியில இருந்தவன் கொடுத்தவங்க இல்லை, அவன் கொடுத்த சர்டிபிகேட். பரலோகத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனுடைய என்ன ஊழியனா? பயபக்தி உள்ளவனா. பயபக்தி உள்ளவன் தான் அழைப்பை அறியாமல் போகிறான். இவ்வளோ நம்பிக்கை, இவ்வளோ தெளிவாய் உள்ள ஒரு மனுஷன், பயபக்தி உள்ளவன், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அழைப்பை உணராமல் செல்லுகிற ஒரு பாதையா இருக்கிறது. ஆனா இந்த அழைப்பை அறியாமல் சென்ற பாதையில அப்ப அவனுக்கு ஒரு உணர்வு வருது, ரட்சிப்பு கர்த்தருடையது தான் என்று. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறோம். யோனாவின் பாதையை நம்ம எடுத்து விடக்கூடாது. யோனாவின் பாத்தை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. யோனா கர்த்தருடைய மனுஷன் தான். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். இதுல ஒரு சந்தேகமும் இல்லை. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லைன்னு? சொல்ல மாட்டோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருக்கு பயப்படுறவர் தான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க தான், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்கிறவர்கள் தான். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல சுயத்தை நம்பி சுய சித்தத்தை எடுத்து முன்னாடி வைக்கும் பொழுது கர்த்தருடைய அழைப்பை மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அநேகர் இந்த நாட்களில் அப்படிதான் இருக்கு. சில நேரத்தில் ரீசன்ட் டேஸ்ல நிறைய பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உங்க பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பதுல நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இது கண்டினியூஸா பல ஊழியர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ரீசெண்டா ஸ்டான்லி பாஸ்டர் அவர் சொன்னார்ல,
2 பேரையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம். அப்போ ஒரு பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இதான் ஒரு புள்ளியை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா பார்த்தா ஏன் 2யும் கொடுத்தீங்க? 2 தான் கொடுத்தாரு, 2யும் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். 2 தான் கொடுத்தாரு, 2யும் கொடுத்தேன். இன்னைக்கு பயப்படுறோம்ல ஊழியனா, கர்த்தருக்காக நிற்கணும்னா பயப்படுறோம். கர்த்தருக்காக நிற்கணும்னா என்ன பண்ணுறோம்? நம்ம பயப்படுறோம். ஆனால் கர்த்தர் வேணும், ஆண்டவர் வேணும், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் வேணும், நம்ம குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் வேணும். ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஆண்டவருக்காக நிற்பதற்கு பயப்படுறோம். யோனா அப்படிதான். என்னதான் கர்த்தருடைய அழைப்பை அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருந்தாலும், கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவனா இருந்தாலும், எந்த இடத்துல கர்த்தருடைய ரட்சிப்பை உணர வேண்டியது இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துல கர்த்தர் என்னை ரட்சிக்க கூடும் என்று என்ன பண்றான், உணர வேண்டியதா இருக்கு, அதை அறிக்கை செய்ய வேண்டியதா இருக்குன்னு பாருங்க. எப்படி ஆரம்பிக்கிறான்? நானோ விண்ணில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையும் செலுத்துவேன் இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே ரட்சிப்பு முடியுதப்பா. அந்த இடத்துல கடைசி சொல்ற, ரட்சிப்பு என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் செலுத்துவேன், இருந்தாலும் ரட்சிப்பு யாரு தான்? கர்த்தருடையது. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமா, நம்மளுக்கு ரட்சிப்பு கர்த்தரிடத்துல தான். ஆனா பாதையை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோனாவை போல பயபக்தி உள்ளவன் தான், இருந்தாலும் அழைப்பு என்ன என்பதை தெரிந்து அதற்கு நேராக, அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். சில நேரத்தில் அது கொஞ்சம் டஃப்பாக, அந்த பாதை எப்படி தான் இருக்கும், அது நம்ம விரும்பின பாதையாக இருக்காது. யோனா எப்படி பார்த்துருப்பான் தெரியுமா? அந்த நினிவே ஜனங்களை ரொம்ப பாவிகள், ரொம்ப அக்கிரமக்காரர்கள், இவங்க சாகவே சாக வேண்டும் என்று தான் பார்த்துருப்பான். இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா இருந்திருக்கும், இவன் போய் சொன்னா அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா, இல்லை இவன் போய் சொல்லும் போது அவர்கள் இவனுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்கன்னா, இப்படி நிறைய காரியங்கள் அவனுக்குள்ள ஓடி இருக்கும். ஆனால் இவ்வளோ நம்பிக்கை உள்ளவன், ஆண்டவர் குறித்து நம்பிக்கை உள்ளவன், கர்த்தர் சொல்லுவதை செய்வதற்கு என்னதான் வேணும்? தைரியம் வேணும். இந்த நாட்களில் ஊழியத்திலும் சரி, சில நேரத்தில் ரொம்ப கஷ்டம்தான். சில கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு எங்களுக்கு என்னவா இருக்கு? பயமா இருக்கு. ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சில நேரம் ஆண்டவர் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி தள்ளும் பொழுது சொல்லி தான் ஆகணும். ப்ரெஷரைஸ் பண்ணி எங்களை சொல்ல வச்சிடறாரு. சில நேரத்தில் கூட்டத்தில் கூட அதை வார்த்தைகளை சொல்ல முடியறதில்ல, ஆனால் சொல்ல வைக்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அற்பமாக எண்ணிட்டு பிரச்சனையில் வரும்போது, ஐயோ இந்த வார்த்தையை நான் என்ன பண்ணிட்டேன், அலட்சியமாக எண்ணிட்டேனே. கர்த்தர் நமக்கு நேராய் கொடுக்குற வார்த்தையை ரொம்ப அலட்சியமாக என்ன வேண்டாம். ஜெபிக்க ஆண்டவர் சொல்கிறாரா, ஜெபிங்க. பிள்ளைகளுக்காக நிற்க சொல்றாரா, நில்லுங்க. அதிகமாக வசனத்தை வாசிக்க சொல்றாங்களா, வாசிங்க. அதிகமாக கர்த்தருக்கு என்று பிரயாசம் எடுக்க சொல்றாரா, பிரயாசம் எடுங்க. இதுல உங்களுக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நின்று பழகுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிரியமில்லாத வழியை விட்டு திரும்பும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ரட்சிப்பு நம்மளுடையது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவர் பொல்லாத வழிகளை தம் தம் கையில் திரும்ப கடவர்கள் என்று என்ன பண்றாங்க? அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை, யோனாவின் வார்த்தை மீண்டுமாக யார்கிட்ட போகுது? எந்த ஜனங்களுக்கு போகுது? நினிவே ஜனங்களுக்கு போகிறது. நினிவேங்கள் ஜனங்களுக்கு சென்ற உடனே அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை எண்ணி அவர்கள் என்ன பண்ணாங்க? திரும்பினார்கள், மனம் திரும்பினார்கள். ஆமா, சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு நேராக வரும் பொழுது நம்ம ரொம்ப பொல்லாதவர்கள் அல்ல, நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறனால தான் நம்ம இவ்வளோ நல்லவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் நான் சொல்லுவேன். எப்படி தெரியுமா? ஆமா, சந்தோஷமா இருக்கும். ஆனா உண்மைதான், நம்ம ஏதோ கர்த்தரை பிடிச்சு கொண்டனால தான் உலகத்தானை காட்டிலும் நம்ம எப்படி இருக்கவங்க ரொம்ப நல்லவர்களா இருக்கும். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது உலகத்தானை காட்டிலும் நல்லவன் அல்ல, கர்த்தர் விரும்புகிற பாதை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி தெரியுமா நம்மளை டிஃபைன் பண்ணிக்கிறோம்? அவனை காட்டிலும் நான் பரவாயில்ல, அவனாவது சர்ச்சுக்கு போகல, நான் சர்ச்சுக்கு போறேன், அவனாவது ப்ரேயருக்கு போகல, நான் ப்ரேயருக்கு போறேன், அவனாவது வேதம் வாசிக்கல, நான் வேதம் வாசிக்கிறேன். இல்லைங்க, ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமே என் வாழ்க்கை இருக்கா, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோனா பார்த்த விதமாக ஆண்டவர் என்ன பண்ணல? நினிவே ஜனங்களை பார்க்கல. ஆனா யோனா எப்படிதான் பார்த்தான்? ரொம்ப மோசமா, அற்பமா தான் பார்த்தான். ஆனா இந்த ஜனங்கள் தங்கள் இருதயபூர்வமாக அவர்கள் வழிகளை விட்டு திரும்ப அவர்கள் ஒப்பு கொடுத்த பொழுது, கர்த்தர் அந்த பட்டணத்துக்கு என்று செய்ததை என்ன பண்ணாரு? செய்யாமல் நிறுத்தினார். அந்த பட்டணத்துக்கே ரட்சிப்பு வந்தது.
பாருங்க, சில நேரத்துல ஒருவருடைய ஜெபத்து நிமித்தமாகவும் அற்புதம் நடக்கும். சில நேரம் அந்த பட்டணமே, ஹோல் பட்டணமே சேர்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டும் போது அங்க ஒரு ரட்சிப்பு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே போலதான் குடும்பமாக சேர்ந்தும் நம்ம குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஒருவர் தீர்மானம் எடுத்தும் நம்ம குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம் பட்டணத்தின் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். இன்னைக்கு நம்ம சில காரியங்களை பார்க்கிறோம், ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் அப்படி இருக்கிறது, இது மாறாதா, இது மாறாதா. இதை பார்க்க வைத்ததுக்கு பின்பதாக ஒரு காரணம் இருக்கும். இதை கேட்க வைத்ததுக்கு பின்பதாக ஒரு காரணம் இருக்கும். நம்ம பட்டணத்துல நடக்கிற அக்கிரமங்களை பார்க்கும் பொழுது நம்ம வேதனைப்படுறோம்ல, ஏன் உங்க காதுல அதை விழ பண்றார், ஏன் உங்க காதுல அதை விழ பண்றார், ஏன் இந்த காரியங்களை உங்க காதுல கேட்க பண்றார் அப்படின்னா, நீங்க அப்படி சிக்கிறோம் கூடாது. இதற்காக நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சி எடுத்து இவர்களுக்காக திறப்பில் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை பாருங்களேன், இந்த கர்த்தருடைய வார்த்தையை வந்தோடனே அதை அற்பமா எண்ணல, அது அசட்டு எண்ணல. நீங்க 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே பார்க்கும் பொழுது, 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண தூரமா இருந்தது அப்படின்னு இருக்கு. பாருங்களேன், 2வது தர அவனுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது நேராக நினிவேக்கு போய் தைரியமாய் சொல்றான் கர்த்தருடைய வார்த்தையை, தைரியமா சொல்றான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த நினிவேயின் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, மனம் கசந்து மனம் மாற தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு என்று ஒரு சின்ன காரியம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுல கிரியை இருக்குங்க. சீரியஸ்லி சொல்றேன், ஒரு சின்ன காரியம் தான். இப்போ நான் போன வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நான் எந்திரிச்சு எப்போ வேணாலும் பைபிள் படிப்பேன். காலையில் எந்திரிச்சோன்னே பைபிள் படிப்பேன், இல்லை எப்போ வேணாலும் பைபிள் படிப்பேன். ஜெபம் பண்ணி தான் எந்திரிப்பேன். ஆனால் பைபிள் படிக்கிறது எனக்கு டைம் கிடைக்கும் போது, ஏன்னா இவன் எந்திரிப்பான், ஸ்கூலுக்கு கிளம்பணும், இப்படி எல்லாம் சில நேரம் இருக்கும் போது. ஆனால் இந்த வருஷத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் மொபைலை தொட மாட்டேன். அப்படின்னா யூடியூப், அதாவது வேற ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வருதுன்னா ஏதாவது வரலாம், கால் அட்டன் பண்ணுவேன், இல்லாண்டவர் அதெல்லாம் அட்டன், அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, நம் நேரத்தை அதிகமாக இழுக்கிறது எதுதான்? ஆமாம், சில நேரம் என்ன பண்ணுது, சும்மா ஒரு இடத்துல போய் உட்காரும் பொழுது யூடியூப்ல உட்காந்து பிரசங்கமாக கேட்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், என்னமோ பண்ணுறோம். அது நம்மளுடைய நேரத்தை பிடுங்குது. ஆனால் அதே நேரத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு மனமாற்றத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, வைக்கிறதில்ல. இன்னைக்கு நம்ம அந்த ஆராதனை வேலையில கேட்டோம், சின்ன சின்ன காரியம் தான், ஷார்ட்ஸ் தானே, கர்த்தருடைய வீடியோ தானே, பாட்டு தானே, சரி ஃபைன். கர்த்தருக்கு எவ்வளோ நேரம் நம்ம நேரத்தை கொடுத்தோம், இதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொடுத்தோம், இதை முதலாவது வைக்கிறோமா, மொபைலை முதலாவது வைக்கிறோமா, இதை முதலாவது வச்சு தான் இது பண்ணுறோமா, மொபைலில் இருக்கிற ஆடியோஸ் வீடியோஸ் தான் முதலாவது. சில பேருக்குலாம் இது ஒரு பெரிய இது. காலை எந்திரிச்சோன்னு என்ன பண்ணிடுறது, இப்போ தான் எல்லா பாஸ்டர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காலை மண்ணா, காலை அப்பம், இப்படி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மண்ணாவை பார்த்தோன்னே நம்மளுக்கு திருப்தி ஆயிரும். என்ன அது, சாப்பிட்ட திருப்தி இல்லை, அது அவருக்கு கிடைத்த மண்ணா. அதை நம்மளுக்கு என்று என்ன பண்ணுறாரு, நான் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு, அப்பா நம்ம எப்போ விடுவோமா, ஏன் தொப்பி வாப்பாவுக்கு போயிட்டு மனோ பிரதர் சாப்பிட்டு வந்துட்டு இன்னைக்கு பார்பிக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பிரதர், சூப்பர், நீங்கள் கேட்ட உடனே எனக்கு மன நிறைவாயிருச்சு அப்படின்னு இருப்போமா? நம்மளும் போய் அங்கே போய் சாப்பிட்டா தான் என்ன இருக்கும், அதோட டேஸ்ட்டை ருசிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம லைஃப் இப்படி தான் ஆயிடுச்சு, மற்றவருடைய மண்ணாவை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டேன், சூப்பர், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சிட்டு. இல்லைங்க, அது அவருக்கு கிடைத்த வார்த்தையை நம்ம கூட ஷேர் பண்றாரு. எப்படி நமக்கு கிடைச்ச டேஸ்ட்டை ஷேர் பண்றோமோ, அதை நீங்க டேஸ்ட் பண்றதுக்கு எங்க இருந்து டேஸ்ட் பண்ண முடியும், நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று சில காரியங்களை நம்ம ஒவ்வொன்றா விட்டு 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 ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னாடி வந்தாதான் கர்த்தர் உடைய ரட்சிப்பை நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இந்த நினிவே ஜனங்களுக்கு பெருசா இருந்திருக்காது, பெரிய இது இருந்திருக்காது. ஆனா இவர்கள் எடுத்த காரியம் இருக்கல, இது ரொம்ப பெருசு. இது வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பல் உட்காருவாங்க, யாராவது ஒருவர் உட்காருவாங்க, குடும்பமா உட்காருவாங்க. ஆனா அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு தண்ணியும் கொடுக்காம உட்காந்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எத்தனை மாடு, எத்தனை ஆடு, எத்தனை சின்ன பசங்க திட்டுனாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதை பத்தி. ஆனா ரட்சிப்பு கிடைச்சப்போ தான் அவங்களுக்கு அந்த மேன்மை கிடைச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். இதுக்காகத்தான்
இதற்காக தான் இன்னைக்கு சில வார்த்தைகள் உங்களுக்கு நேரம் ஏன் ஜெபிக்கவே சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் அடிக்கடி சர்ச்சில் வந்து ஜெபிக்க சொல்றாங்க, ஏன் அடிக்கடி ஆண்டவர் சமூகத்தில் இருக்க சொல்றாங்க, இன்னைக்கு தெரியாதுங்க. அதை போய் அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அப்போ சொல்லுவீங்க, நீங்க ஜெபிங்க சிஸ்டர், நீங்க ஜெபிங்க பிரதர், அப்போதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. போன வருஷம் தான் இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான், இந்த வருஷம் ஏன் இப்படி சொல்றான், ஏன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆமென் ஹல்லேலூயா. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய மேன்மையை. ஹல்லேலூயா. எதுக்கோ நம்ம டைம் கொடுத்து பழகிட்டோங்க. இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது, அப்படி தானே? ஒரு மாதம் எப்படி ஓடிச்சுன்னு தெரில. திடீர்னு நியூ இயர் ஆராதனை நடந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஆமாம் February 2 வந்து நிற்கிறோம். எப்படி ஓடுதுன்னு தெரில. ஏன் தெரியுமா எப்படி ஓடுதுன்னு தெரில? நம்ம அதிகமாக இந்த டெக்னாலஜியில் மூழ்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் குடும்பம் தான் நம்மளுக்கு டெக்னாலஜி, குடும்பம் தான் நம்மளுக்கு என்னது எல்லாமே. பேசவே தெரிலனா ஒன்று டிவி இருந்துச்சு, டிவி வந்தோடனே டிவி தான் பெரிய பிசாசு சொன்னாங்க. ஏன்? குடும்பத்தை எல்லாம் என்ன பண்ணுச்சு, அது ஒன்றிணைத்து பேச விடாமல் அதற்கு நேராக கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை, தனிமைப்படுத்தி விட்டுருச்சு இந்த மொபைல். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று தனித்தனியாக போய் அங்கங்கே இப்படி உட்காந்துக்கிறாங்க. ரோட்டில் போகும்போதே குனிஞ்சத்தலை நிமிராம தான் போகிறாங்க. முதலாவது சொல்லுவாங்க நல்ல பிள்ளை அப்படின்னா குனிஞ்சத்தில் நிமிராத பிள்ளை. இன்னைக்கு பையன் முதற்கொண்டுமே நல்ல பிள்ளையாக தான் நடக்கிறான். ஏன் அப்படின்னா கையில் என்ன இருக்குது, மொபைல் இருக்குது. அது நேரத்தை எடுத்துக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அதிகமாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவேன், அதனால் ஃபேஸ்புக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதிகமாக உள்ளுக்குள்ளே போக மாட்டேன். ஏன் அப்படின்னா உள்ளே போனால் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், தள்ள 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 வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு நான் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு உள்ளே போய் பார்த்தேன்னா அதுக்கு 10 ப்ராடக்ட் வரும். நான் 10 பேத்துக்கு மெசேஜ் பண்ணி விடுவேன், இந்த ப்ராடக்ட். அப்புறம் தான் யோசிப்பேன், எதுக்கு என்னமோ வாங்க போகிற மாதிரி. எங்கள் அண்ணனுக்கு ஒரு தடவை அப்படி தான் அனுப்பிவிட்டேன். அவன் சொன்னான், எதுக்கு எனக்கு அனுப்புகிறேன், என்னமோ வாங்குற மாதிரி. ஆனால் அது நேரத்தை பிடுங்குது, நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. சின்ன சின்ன நல்ல சாப்பாடு வீடியோ தான் நேரத்தை பிடுங்குது. சாதாரண மற்ற இன்னோவேட்டிவான வீடியோ தான் நேரத்தை போடுங்க. ஆனால் அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குறோமானா இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக எல்லாத்தையும் விட்டு உட்கார்ந்தன்னு வச்சுங்களேன், ரட்சிப்பு நம்மளுடையது. ஆமென் ஹல்லேலூயா. அது ரொம்ப டஃப் தான் இல்லை, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ரொம்ப டஃப் தான். ஏன்னா சும்மா இருந்தாவே பைபிள் படிக்கும் போது அங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கர்த்தர் பெரியவர் அப்படின்னு. உடனே நம்ம கர்த்தர் பெரியவர் தான், இங்கே கர்த்தர் பெரியவர்னு இங்கே இருக்கே. முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன், அந்த கர்த்தர் யாருன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், யூடியூப் ஓப்பன் பண்ணிடுவோம், முடிஞ்சு போச்சு. அதை பார்க்க உட்காரும், முடிஞ்சு போச்சு. இல்லை, இதற்கு முதலாவது நேரத்தை கொடுத்து பழகுங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரம் கொடுத்து பழகுங்க, ஜெபிங்க, வேதம் வாசிங்க, இதற்கு நேரம் கொடுத்து பழகுங்க. அதுக்கான மேன்மையை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் அழகாய் நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் வசனத்தை கொண்டு பேசுறதை பார்க்க முடியும். கர்த்தர் வசனத்தை கொண்டு தைரியப்படுத்துறதை பார்க்க முடியும். யாரோ சொல்லி தைரியப்படுத்துறதை காட்டிலும் அவரே தைரியப்படுத்துகிறது எவ்வளோ சூப்பராக இருக்கும். யாரோ ஒருத்தர் வீடியோவில் சொல்லி தைரியம் நம்ம அவசியம். நான் உங்களை கிறிஸ்டியன் மெசேஜ் பார்க்காதீங்க சொல்லுங்க, பார்க்கவே வேண்டாம் சொல்லலை. அது உங்கள் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தும், ஆண்டவரோடு நெருங்க வைக்கும். மற்ற ஏதோ கேட்கறதுக்கு நீங்கள் கிறிஸ்டியன் மெசேஜை கேட்கலாம், ஆனால் அதை காட்டிலும் முதலாவது நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தரை தேடி பழகுங்க. இந்த நினிவேயின் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை வந்தவொடனே அவர்கள் சேஞ்சஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சேஞ்ச் ஆகணும்னு சொன்னவொடனே அவங்க நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க, என் வாழ்க்கையை நான் என்ன பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணி எல்லாரும் உபவாசித்தா இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் உபவாசமே இருங்க நான் சொல்ல விரும்பல, நீங்கள் கர்த்தரிடத்துல திரும்புங்க. ஆமென் ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை விட்டு திரும்புங்க. உங்கள் வழிகளை விட்டு திரும்பும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை பார்க்க முடியும். ஒரு பெரும் அழிவிலிருந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும். ஒரு பெரிய அழிவிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாக்க உங்களால் முடியும். ஒரு பெரிய அழிவிலிருந்து இந்த பட்டணத்தை பாதுகாக்க உங்களுடைய ஒரு சேஞ்ச் கொண்டு வரும். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப கூட்டத்தில் நான் சொன்னேன், ஒரு நாள் வாலிப கூட்டம் நடந்தாலும் இன்னொரு நாள் என்னதான் பண்ணணும், கூடி ஜெபிக்கணும். ஏன் அதை சொல்றேன், எங்களுக்கு கற்பித்தவர்கள் அப்படி கற்பித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது எங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக இல்லை, யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் நாங்கள் கற்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அது உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் சமைக்கிறீங்க, லேடிஸ் எல்லாம் சமைக்கிறீங்க, எத்தனை பேர் எத்தனை விதமான டிப்ஸ் கொடுத்து நீங்கள் சமைச்சிருப்பீங்க. ஏன்? அது அவர்களுக்கு பிரயோஜனமானதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால. ஒருத்தரும் சொல்லி கொடுக்கலன்னா இன்னைக்கு எத்தனை பேர் கல்லறைக்கு போயிருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்? நீங்களே சமைச்சிருப்பீங்க, உங்களுடைய டேலண்ட்லேயே நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் முடிவு எடுத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான்.
என்னென்னமோ நடந்திருக்கும் வாழ்க்கையில். ஆனால் யாரோட இன்புட்ஸை எடுத்து என்ன பண்ணுறீங்க, நல்ல இன்புட்ஸை எடுத்து நீங்கள் சமைக்கிறீங்க, நல்ல இன்புட்ஸ் எடுத்து எல்லாம் பண்ணுறீங்கல்ல, அதே போல தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. அதே போல தான் என்னென்னமோ ஒரு காரியங்களெல்லாம் எடுத்துக்கிறோம். இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. எத்தனை பேர் வாக்கிங் போகிறீங்க? ரொம்ப சொற்பமானவர்கள் தான். இதே சென்னைக்கெல்லாம் போனால் தானாக நடந்துடும். ஏன் அப்படின்னா ஒரு வழி இல்லை. வாக்கிங் போகாட்டி நம்மளை பாவிகள் மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் வாயில் என்ன சொல்லணும், டயட்டில் இருக்குங்க அப்படின்னா சொல்லணும். அதுக்கு அட்லீஸ்ட் இன்னொன்று ஏதாவது சொல்லணும், சுகர் இல்லை ப்ரெஷர் ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் நம்ம என்னது மனுஷங்களாகவே இன்றைக்கி எடுத்துக்குவாங்க. எங்கே ஆமாம், ஒரு காலத்துலலாம் பார்த்தா எப்படி இருக்கீங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா படிக்கிறாங்களா, நல்லா இது பண்ணுறாங்க. இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் மூத்தர்லாம் பார்த்துருக்கீங்களா, கல்யாணத்தில் பேசும்போது உனக்கு சுகர் இருக்கா, எனக்கும் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கம்மி தான், உனக்கு இவ்வளோ தானா, ஏன் இன்னைக்கு அப்படி தான் வந்துருச்சு. இது இல்லாதவன் மனுஷனே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. டாக் வேற என்னமாலாம் போயிடுச்சு. இது அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கையில். நம்ம சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே நான் சொல்கிறேனே, இப்போ ஒரு வேளை அதான் சொல்கிறேன், வாக்கிங் அப்படின்னு போகிறதுன்னா யாரும் கிடையாது. டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அப்படி யாரும் கிடையாது. கீழெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் எதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பாடி எப்படி இருக்குமா, ஆரோக்கியமாக இருக்குமா, ரெஃப்ரெஷிங்காக இருக்குமா. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் காலையில் ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் நடந்துட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாக்கிங் போவோம். ஒன்றும் வேண்டாம், வேலை செஞ்சுட்டே இருந்தால் ரிஃப்ரெஷிங்காகவே இருக்கும். நீங்கள் வாக்கிங்கே போக வேண்டாம். வேலை இருக்கிறவங்கள வாக்கிங்காக போகிறாங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது நம்மளுக்கு ரிஃப்ரெஷிங்காக தான் இருக்கும், தூக்கமே வராது. ஏன் அப்படின்னா அங்கே வேலை கம்மியாகி போச்சு. அதனால என்ன சொல்கிறான், நீ வாக்கிங் போயிட்டு வா. அந்த இன்புட்டை நம்ம எடுத்துக்கிறோங்க. அந்த இன்புட் எவனவனா என்னென்னமோ சொல்கிற இன்புட் எடுத்துக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மேய்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம வழியை மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்ம ரட்சிப்பார். வழிகள் மாத்திரமில்லை, குடும்பத்தின் சூழ்நிலையிலிருந்து ரட்சிப்பு நம்மளுக்கு உண்டுன்னு சொல்லும் போது அந்த இன்புட்டை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆமாம், எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி தான் எனக்கும் நடக்குது, எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்கிறது. என்னோட அந்த சிஸ்டர் நல்லா தான் ஜெபிக்கிறாங்க, என்னோட அந்த சிஸ்டர் நல்லா தான் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆனால் என்னோட அவங்க மோசமாக தான் இருக்காங்க. சான்ஸே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற சமாதானம் உங்களுக்கு இருக்காது. ஒன்றுமே இல்லைனாலும் அவங்களுக்கு இருக்கிற இந்த மனநிறைவு உங்களுக்கு இருக்காது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்து ஒருவேளை இப்போ ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கலாம், சரி நான் இப்படி சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புகிறேன், நான் ஒருவேளை இப்படி நான் இந்த நேரத்தில் இதில் தான் வீணடிக்கிறேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், இதில் நான் வீணடிக்காமல் கர்த்தருக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், அதிகமாக ஸ்ட்ராங் ஆகுவேன்னு முடிவெடுத்து பாருங்க. கர்த்தர் இதையும் கனம் பண்ணி உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளிடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எடுக்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 23, 24, 25. மன்னிக்கணும், இல்லை இன்னொரு வசனம், சாரி, 12 சிறைச்சாலையில் இருந்தது. 16:23 மன்னிக்கணும். போதுமானது. ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியிலே துதிக்கும் பொழுது அங்கே ரட்சிப்பு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு பாடு இல்லைன்னு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு வேதனை இல்லைன்னு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் இல்லைன்னு இல்லை, ஆனால் அதுலேயும் கர்த்தரை துதிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அந்த கன்வென்ஷன் நாட்களில் கேட்டோம், எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணுமா, ஸ்தோத்திரம் செலுத்தணுமா. இங்கே ஜெபித்தார்கள் என்று இல்லை, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபம் ஆரம்பிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலையில் அவர்கள் எப்படி கட்டப்பட்டிருந்தாங்களாம், முந்தின வசனம், ஆமாம், கால்களில் தொழு மரத்தில் கட்டப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. சில நேரத்தில் கர்த்தருடைய அழைப்பு நிமித்தமாக
கர்த்தரை தேடுகிற நிமித்தமாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பாடுகள் ரொம்ப இருக்குங்க. நல்லா இருந்தான், நான் அடிக்கடி சொல்லுவேன், பவுல் மாதிரி நல்ல பேர் பெற்றவன் அந்த ஊர்ல யாருமே இல்லை, நல்ல வசதி. ஆனா கர்த்தர் அவனை தொட்ட மாத்திரத்துல எல்லாத்தையும் விட்டு போட்டு ஆண்டவருக்காக வந்தான். அவன் வந்ததுலேருந்து அவன் கடைசியா சொல்றது என்ன தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆமா, அவன் வாழ்க்கை ஃபுல்லாவே நல்ல போராட்டத்தை தான் போராடினேன் அப்படின்னு சொல்றான். ஆனா எந்த இடத்துலையுமே ஆண்டவருக்கு விரோதமாகவோ, ஆண்டவர் ஏன் இந்த பாதை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல. மோசே கூட ஒரு இடத்துல, போது ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு நான் அப்பாவா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டான். ஆனா இங்க பவுல் அப்படி கிடையாது. அவன் அழைப்பை அறிந்திருந்தான். அப்படித்தானே? கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த அழைப்புக்கு பின்னாடி அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் சும்மாவே இருக்கல. அவனோட ஊழிய பாதையில் அவன் சும்மாவே இருக்கல. அவன் ஒவ்வொரு சபையா ஸ்திரப்படுத்தி கொண்டே இருந்தான். இருந்தும் அவனுக்கு போராட்டம் என்ன ஆகல, நிக்கல. ஆண்டவருக்காக நம்ம ஓடும் பொழுது சத்துருவானவன் பல விதத்துல நம்மளை போராடி பார்ப்பான். ஆனா நம்ம அப்படியே ஒரு இடத்துல போய் என்ன பண்ணிடக்கூடாது, நின்று விடக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம துதிக்க பழகணும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் துதிக்கும் பொழுதே, அந்த துதியின் சத்தம் எழும்பும் பொழுதே பிசாசானவன் என்ன பண்ணியிருப்பான், வெக்கப்பட்டிருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணும் போது அந்த சிறைச்சாலை இருக்கிறவங்க கவனித்து கொண்டிருந்தார்கள்னு இருக்கும். ஆனா இவன் ஜெபிக்க இவன் துதிக்க அங்க இருக்கிற மற்றவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, வெக்கப்பட்டிருப்பாங்க. இவன் இவ்வளவு அடி அடிச்சு சும்மாவெல்லாம் ஒண்ணு போடல, பிடிச்சாங்க. இன்னைக்கு அரெஸ்ட் மாதிரி மண்டப அரெஸ்ட் எல்லாம் இல்லை. பிடிச்சி அழகா உட்கார வச்சு அவங்க கோஷம் போட்டு போவாங்க. திருப்பி ஒரு நாள் உட்காந்து பிரியாணி எல்லாம் கொடுத்துட்டு அப்படியெல்லாம் இல்லை. அவனை அடித்து துன்புறுத்தி அவனை சிறைச்சாலையில போட்டிருக்காங்க. அவனால அந்த பெயின் கூட என்ன இருக்க முடியும், தாங்கிக் கொள்ள இருக்க முடியாது. ஆனாலும் அந்த துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பாதையில, நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்மளுக்கு அநேக போராட்டமான பாதைகள் உண்டு. கர்த்தருடைய திட்டத்தின்படி நடக்கும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது, கர்த்தருடைய பாதையில நம்ம நடக்கும் பொழுது அநேக தரம் நம்ம என்ன பண்ணுவோம், போராட்டத்தின் பாதையில போவோம். பிரச்சனையின் அடிக்கிற நிலைமை கூட வரலாம். சில பேர் நம்மளை ரொம்ப காயப்படுத்துற நிலைமைய கூட வரலாம், கர்த்தரை நம்பினது நிமித்தமாக. ஆனாலும் ஸ்ட்ராங்கா இருங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். 26ஆம் வசனத்தில் இப்படியா இருக்கு, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியான பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். உங்களுடைய போராட்டத்தின் பாதை எவ்வளவு நாட்கள், எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு வருஷங்கள் தெரியாது. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக போய்கொண்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இந்த பாதை எனக்கு நல்ல ஒரு பாதை தான். இது நல்லதுக்கு தான். இது ஏதோ தீமைக்கானதல்ல, நன்மைக்கு ஏதுவான பாதையாக தான் இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த பாதை உங்களை துதிக்க வச்சிருக்கு. இந்த பாதை என்ன பண்ணிருக்கு, ஆண்டவர் துதிக்க வச்சிருக்கு. இந்த பாதை என்ன பண்ணிருக்கு, ஆண்டவரை பின்தொடர வச்சிருக்கு. நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க சொல்லுங்களேன், ஆண்டவரை அதிகமா பற்றி பிடித்தது எப்போ, ஆண்டவர் கூட நெருங்கினது எப்போ? கஷ்டத்தின் மத்தியில. யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா, நான் ரொம்ப நல்லா இருந்தேன், நான் ரொம்ப மனநிறைவா இருந்தேன், அப்பதான் ஆண்டவரோட நான் ரொம்ப நெருங்கினேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. பவுல் அவன் ஆண்டவரோடு நெருங்க என்ன தெரியுமா, அவன் போராட்டம் தான் அவனுக்கு என்னது, நெருங்க வைச்சது, ஆண்டவரோடு அதிகமாய் போக வச்சது. பெரிய தீர்க்கதரிசினெல்லாம் சொல்லிட முடியாது பவுல. ஆனா அவனுக்கு கர்த்தருடைய திட்டம் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அந்த கப்பல் சேதத்துல கூட அவன் சொல்றான் பாத்தீங்களா, என்ன தெரியுமா, நான் எங்க போய் நிக்க வேண்டியதா இருக்கிறது, ரோம்ல போய் நிக்கணும். இந்த சேதமோ சரி, எந்த சேதமோ என்ன ஒன்றும் பண்ணாதுங்கிற நம்பிக்கை நிச்சயம் எனக்கு யாருக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவனோட ஃபைனல் டெஸ்டினேஷன் தெரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா, நான் அங்க போய் நிற்கணும். இன்னைக்கு உங்களுக்கும் நான் சொல்றது என்ன தெரியுமா, உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த பூமிக்குரியவை அல்ல, மேலானவை தான். ஆமென், ஹல்லேலூயா. அங்க போய் நிக்கணும் நம்ம. அதற்கு இந்த போராட்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இங்க நம்மளுக்கு கிடைக்காத ஒண்ணுமே இல்லை. நம்ம நிறைய ஆசைப்பட்டு தான் இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க, கர்த்தருக்குள்ள இன்னும் வளருங்க. கர்த்தருக்குள்ள அந்த கிடைக்கட்டும் அது என்ன பண்ணுங்க,
வளருங்க. அது கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் சொல்லி இன்னும் அதிகமா நெருங்கி போங்க. நெருங்க நெருங்க சடுதியா இறங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். எப்படி தெரியுமா, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கும். அப்படிதான். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரு ஸ்கெட்ச் போட்டு இப்படி 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 இப்படின்னு இருக்கும்ல. இல்ல, கர்த்தர் செய்யறது எப்படி தெரியுமா இருக்கும், அப்படி இந்த ஒரு செகண்ட்ல. அது எப்படி இருதயத்தை மாற்றுவாருன்னு தெரியாது, எப்படி அஸ்திபாரத்தை அசைப்பாருன்னு தெரியாது, எப்படி அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நினைச்சா அது நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இவன் ஒன்றும் செய்யவே இல்லைங்க. இவன் துதிக்க ஆரம்பிச்சான். கஷ்டத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சான். நினைக்க ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு ரட்சிப்பு வருது. கர்த்தருடைய ரட்சிப்பு என்ன அப்படின்னா, அஸ்திபாரத்தை அசைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ சும்மா அசைவு காட்டுறவர் இல்ல, அஸ்திபாரங்களுமே அசைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அண்டர் கிரவுண்டையே அசைத்து நம்மளுக்கான பாதையை உண்டு பண்ணுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிற, கர்த்தர் தான் என்னை ரட்சிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட நம்ம நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் இதுல இருந்து விடுதலை பண்ண முடியும்னு நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது தான், நம்மளுடையது அல்ல, நம்முடைய பலன் அல்ல, நம்மளுடைய திறமை அல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அந்த 5ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு சின்ன பெண், அவ சிறு பெண்ணா இருந்தா, அங்க ஒரு ஊழியம் செய்றா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் அடிமையாய் பிடிக்கப்பட்டு சென்ற பெண், அடிமையா சென்ற பெண். அந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவங்க எஜமானுக்கு நோய் இருக்கு. அவன் என்ன சொல்றான், 3வது வசனம், 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5:3, அவள் தன் நாச்சியாரை பார்த்து போதுமானது. இங்க பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த சிறுப்பனோட வாழ்க்கை மாதிரிதான். நம்மளுக்கே பிரச்சனை, நம்மளுக்கே போராட்டம். நானே அடிமையா இருக்கேன், ஆனா நான் யாருக்கு போய் விடுதலை தர முடியும்? சில நேரம் அப்படி நினைக்கிறது உண்டு. நம்ம எனக்கே இருக்கிற பிரச்சனை நிறைய, நான் எப்படி இன்னொருத்தங்களுக்கு என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தை புகட்ட முடியும். நான் எப்படி இன்னொருத்தருடைய ரட்சிப்புக்கு நான் ஒரு வழிவகுக்க முடியும்? இல்லைங்க, நீங்க முயற்சி செய்தால் அங்க நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இவள் ஒரு அடிமை பெண். இவள் எந்த சீரிய ராஜாவால பிடிக்கப்பட்டு சீரிய தேசத்துல அடிமையா இருக்கிறா. ஆனா அவ சொல்றா, ஏன் இந்த ராஜா அங்க போனா, எங்க யார்கிட்ட, எலிசாவிடத்துல போனா என்ன இருக்கும்? அவளுக்கு ஒரு விடுதலை இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கே தலைவலி இருக்கலாம், உங்களுக்கே வயிறு வலி இருக்கலாம், உங்களுக்கு பலவிதமான போராட்டம் இருக்கலாம். இருந்தாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதை நிறுத்தாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நடப்பதில் நிறுத்தாதீங்க. ஹல்லேலூயா. இந்த சிறு பெண்ணோட பேர் இருக்குல்ல, இங்க வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவ கர்த்தருக்காக நின்றதுனால தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்துல அப்படியே முத்திரிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்காக ஊழியம் செய்வது ரொம்ப அவசியம். இந்த கடைசி நாட்களிலே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ரட்சிப்பு உங்களுக்கு வரும். இந்த பெண் விடுதலை ஆனாலோ விடுதலை ஆகலையோ இல்லை, ஆனா இவள் நிமித்தமாக அந்த ஓனர் விடுதலை ஆனார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த குஷ்டரோகம் அவனுக்கு சொஸ்தமாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை தீருதோ தீரலையோ, உங்கள் நிமித்தமாக அநேகருடைய பிரச்சனைகள் தீர்க்க கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ரட்சிக்கிறது நீங்க இல்ல, ரட்சிக்கிறது உங்களோட வார்த்தை இல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 51 வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம், ஆமென், அதே போல கேட்க கூடாதபடிக்கு, ஆமா, ஹல்லேலூயா, நம்ம கை அவருடைய கை குறுகி போனதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய கை குறுகின கை இல்லைங்க. ஹல்லேலூயா. அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு கரம் குறுகலங்க. ஆமென், ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் அந்த வசனத்தை சத்தமா, ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான அவரோட கை குறுகி போகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. 2வது வசனம் இப்படியா இருக்கு, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று அடுத்த வசனம் ஆரம்பிக்கிறது. அவர் கேட்க கூடாதபடியோ, அவர் ரட்சிக்க கூடாதபடியோ அவனோட கை குறுகல, ஆனா உங்க அக்கிரமங்கள் அதை குறுக்கி விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய அக்கிரமங்கள் அதை ஸ்டாப் பண்ணி விடக்கூடாது. உங்களுக்கும் ஆண்டருக்கும் உள்ள கேப் அதை என்ன பண்ணிடக்கூடாது,
ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அதிகமாக நெருங்குங்க, அதிகமாக ஆண்டவரோட உறவாட பழகுங்க, அதிகமாக ஆண்டவரோட பேச பழகுங்க. இன்னைக்கு ஆராதனையிலே கேட்டோம், ஆண்டவரோட அதிகமாக உறவாட தான் அவருடைய சத்தம் என்னங்கிறது தெரியும், அவருடைய சித்தம் என்னன்னு தெரியும். அவர் எப்படி ரட்சிப்பாருன்னு அவர் நம்மளுக்காக என்ன பண்ணுவார், நின்று காண்பிப்பார். இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், நமக்கு வர பாதை, நமக்கு வர ரட்சிப்பு இல்லை, நமக்கு வருகிற எல்லாமே என்னமோ நினச்சிடுவோம். அந்த ஃப்ளோவில் நடந்துச்சுன்னு நினைப்போம். எப்படி அந்த ஃப்ளோவில் இது எப்படி கிடைச்சிச்சு, நான் கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்சிச்சு. இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு, இது நான் இவ்வளோ படித்தனால எனக்கு கிடைச்சிச்சு. இல்லை, என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை, எல்லாம் கர்த்தரால் ஆனது, எல்லாம் கர்த்தரால் ஆனதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் வந்துருச்சு. என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில் ரட்சிப்பு யாரால தான், கர்த்தரால தான். ஆமேன். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி எல்லாரும் இயேசுவே. ஒருவேளை நிறைய காரியங்களை குறித்து நீங்க குழம்பி கொண்டு இருக்கலாம், நிறைய காரியங்களை குறித்து நீங்க வேதனையோடு இருக்கலாம். இதுக்கு எனக்கு விடுதலையே இல்லையா? சில நேரத்தில் ரட்சிப்புனா என்ன, சில பேருக்கு என்ன இருக்கு, நிறைய டவுட் இருக்கு. ஆவிக்குரியதுல ரட்சிப்புனா என்னன்னா இதுதான், ஆண்டவரை அறிந்து கொள்வது. ஆனா உலக பிரகாரமாக நம்மளுக்கு அநேக ரட்சிப்பு தேவைப்படும். சரீர பிரகாரமான ஒரு விடுதலை இல்லை, வீட்டின் பிரச்சனையில விடுதலை, குடும்ப பிரச்சனையில விடுதலை, இதுலயும் ரட்சிப்பு வேணும்னா அது கர்த்தரால தான் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுறதும் கர்த்தரால தான் முடியும். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படணும்னா நான் என்னைக்கு ஆண்டோட பாதத்துல முழங்கால் படிட்டு என் பாவத்தை, என் அக்கிரமத்தை நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு அந்த நிச்சயம் இருக்கும். என்ன தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று. இன்னைக்கு சிம்பிளா சொல்லிடலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஈஸியா சொல்லிடலாம். இல்லை, என்னைக்கு எனக்கு அந்த நிச்சயம் இருக்கிறதோ, நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பாவத்தை விட்டு தூரமா இருக்கிறவன் என்று என்னைக்கு அந்த நிச்சயம் இருக்குது, அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர் தான் என்னை ரட்சிக்க வல்லவர் என்பது ஒரு விசுவாசம் வருது இல்லை, அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அதே போல நம் குடும்பத்துல, நம் வாழ்க்கையில அநேக காரியங்கள் கர்த்தர் செய்ய வேண்டியது இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு அவர் கை குறுகி போனதில்லை, அவர் கை குறுகி போனதில்லை. ஆண்டவரை நம்பி வெயிட் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வெயிட் பண்ணுவோம். கர்த்தர் ஏற்ற வேலையில் சடுதியாய் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சடுதியாய் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி சடால நடக்கும். அது நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கரங்களை ஒருத்தர், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உங்க கை குறுகல அப்பா, உங்கள் கை குறுகல ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் அப்படியே தான் நினச்சிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆண்டவரே உங்கள் கை குறுகி போச்சா ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதை நீங்கள் செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது நடக்காத ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகவில்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகல. ஏன் அப்படின்னா நம் தேவனால் கூடாதது, அதிசயமானது ஒன்றுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு ஆண்டவரே கரங்களையும் கர்த்தர், ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே அவர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. ஆண்டவர் உம்முடைய வழியை அறிந்து கொள்ளும் பொழுது, உம்முடைய வழியிலே நடக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுவீராக. தகப்பனே பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து இருக்கிற பந்தியை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் மனமாற இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உம்மை பற்றி பிடிக்கிற கிருபையை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.